என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மனது மகிழக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கவிருக்கின்ற இந்த அற்புதமான ஞாயிற்றுக்கிழமையினுடைய வெற்றி விடியல் என் பிள்ளை உனக்கு மட்டுமே சொந்தமானதாக்கி கொடுப்பதற்கு உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன். எத்தனையோ விருப்பங்கள் நிறைவேறாமல் இருக்கின்ற என் பிள்ளைக்கு தன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் தான் நினைத்தபடி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது. அந்த விருப்பத்தை அம்மா நிச்சயமாக்கி இன்று நிறைவேற்றி கொடுக்கின்றேன். ஆனால் நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயம் உன் கைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அம்மா சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தில் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, இன்றைய நாள் இந்த மங்கள ஞாயிற்றுக்கிழமையின் சுப முகூர்த்த நாளில் நீ நிறைய பேரை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படும். இந்த சூழ்நிலையில் என் பிள்ளை, நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து கொள்ள ஒரு மிகப்பெரிய நல்ல வழி கிடைக்கப் போகின்றது. ஏனென்றால் மற்றவர்கள் உன்னை பற்றி இதுநாள் வரையிலும் என்ன நினைத்தார்கள் என்பதனை பொய்யாக்கிவிட வேண்டிய சூழ்நிலை இன்று உனக்கு உருவாகின்றது. என் பிள்ளை, மற்றவர்கள் முன்னிலையில் நிற்கும் பொழுது நீ இன்று உன்னுடைய உண்மையான முகத்தை வெளிக்காட்ட வேண்டும். குறிப்பாக சில இடங்களில் சில வார்த்தைகளை தவறியும் கூட பேசிவிடக்கூடாது. ஏனென்றால் பேசுகின்ற வார்த்தைகள் மிகவும் முக்கியமல்லவா? என் பிள்ளையே, நீ பேசுகின்ற வார்த்தைகளில் வைத்தே உன்னை யார் என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும். எத்தனையோ பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருந்திருப்பது பேசுகின்ற வார்த்தைகள் மட்டும்தான். யோசிக்காமல் பேசிவிடுவதுதான் இங்கே பலரின் வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கின்றது. அதனால் என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்ற அத்தனை சோதனைகளையும் ஒரே நாளில் களைந்தெறிய நீ இன்று பேசுகின்ற வார்த்தைகளை வைத்து நீ யார் என்று மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் பொறுமை காப்பதும், யார் என்ன சொன்னாலும் அந்த இடத்தில் மற்றவர்களினுடைய மனதிற்கு பங்கம் விளைவிக்காமல் சபை நாகரிகத்தை என் குழந்தை நீ கடைபிடிக்க வேண்டும். அம்மா சொல்வது உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன். என் பிள்ளையே, யாரும் என்ன வேண்டுமானாலும் நினைத்துவிட்டு போகட்டும் என்று இருப்பது ஒரு வகையானாலும் எல்லா நேரங்களிலும் நாம் தவறை செய்யாமல் அப்படி இருந்துவிட முடியாதல்லவா? உன்னை அதற்காக நிரூபித்து காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. நீயாகவே எல்லா இடத்திலும் இருந்துவிட பழகு. என் குழந்தையே, உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்த சூழ்ச்சிகள் நடக்கத்தான் செய்யும். 4 பேர் இருக்கின்ற சபையில் வேண்டும் என்றே உன் கோபத்தை தூண்டிவிடவும் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மாற்றவும் பல முயற்சிகள் நடக்கத்தான் செய்யும். அத்தனை முயற்சிகளையும் முறியடிக்க வேண்டிய கட்டாயம் இன்று என் பிள்ளைக்கு இருக்கின்றது. அதனால்தான் நீயாக இருந்து அதனை சாதிக்க வேண்டும் என்று அம்மா சொல்கின்றேன். என் பிள்ளையே, மற்ற நாட்களில் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை சோதனைகளிலும் இருந்து உன்னை காத்து கொண்ட உனக்கு இது ஒன்றும் அத்தனை பெரிய விஷயங்கள் எல்லாம் கிடையாது. நாளைய விடியல் என்று ஒன்று இருக்கிறது என்றால் அது நமக்கான விடியலாகத்தான் இருக்கும் என்று எண்ணித்தானே இந்த விடியலை நீ எதிர்கொள்கின்றாய். அப்படியானால் என்ன நடந்தாலும் அதிலிருந்து உன்னை காத்து கொள்ள முடியும் என்பதையும் நீ நம்ப வேண்டும். என் பிள்ளையே, பேசுகின்றவர்கள் பேசிக்கொண்டேதான் இருப்பார்கள். அவர்களை ஒரு நாளும் திருத்தவும் முடியாது, திருத்த நினைக்கவும் முடியாது. ஏனென்றால் அவர்கள் எண்ணங்களை மாற்ற முடியாது என்பதுதானே உண்மை. ஒருவரை இந்த இடத்தில் இப்படி அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்துவிட்டு வேண்டும் என்றே இவர்கள் செய்கின்ற காரியத்தை நாம் நிச்சயமாக தடுத்துவிட முடியாது. செய்வதை அவர்கள் செய்யட்டும். நீ உன்னுடைய குணத்தை சரியாக வெளிப்படுத்தி அங்கிருந்து செல்ல வேண்டும். அப்படியானால் தவறு யார் பக்கம் இருக்கின்றது என்பது தானாகவே வெளிவந்துவிடும். என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்ற இந்த நேரத்தில் இவர்களின் சூழ்ச்சி வலைக்குள் நீ சிக்கிக்கொள்ளக்கூடாது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். சூழ்ச்சிகளை செய்கின்றவர்கள் எப்பொழுதுமே திறமையாக செய்து கொண்டிருப்பார்கள்.
அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க அவர்களுக்கு சொல்லி கொடுக்கவா வேண்டும்? மற்றவர்கள் வாழவே கூடாது என்று நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நீ இத்தனை காலம் தப்பி பிழைத்ததே பெரிய விஷயம். இத்தனை காலமும் தப்பி பிழைத்துவிட்ட உன்னை இனி எதுவும் செய்துவிட முடியாது என்பதனால்தான் பல சூழ்ச்சிகளுக்கு அவர்கள் இப்பொழுது ஆளாகி நிற்கின்றார்கள். அவர்களின் கர்ம பலன்களை அவர்கள் அதிகரித்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் என் தங்கமே, இந்த நல்ல நாளை உனக்கு கெட்ட நாளாக மாற்றுவதற்கு அவர்கள் செய்கின்ற முயற்சிகளை முறியடித்து உனக்கான நல்ல நாளாக இந்த நாளை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். கனவிலும் மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்காத உனக்குத்தான் பிரச்சனைகள் சூழ்ந்து வருகின்றது என்று யோசிக்கின்றாயல்லவா என் தங்கமே? அது என்னவோ ஒரு வகையில் உண்மைதான். நல்லவர்களுக்குத்தான் இங்கு சோதனைகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கும். ஏனென்றால் நல்லது செய்கின்ற மனிதர்களை கண்டால் இங்கே தீமை நினைப்பவர்களுக்கு பிடிப்பதில்லை. ஏனென்றால் நீ நல்ல பெயர் எடுத்துக்கொண்டு சென்று விடுவாயல்லவா. அதனால்தான் அவர்கள் இது போன்ற செயல்களில் இறங்குகின்றார்கள். என் குழந்தை, இதையெல்லாம் தவிர்த்துவிட்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்குமான உனக்கான நல்ல செய்தியினை நீ பெறுவதில் மட்டும் குறியாக இரு. இவர்களுக்காக நீ பதில் சொல்லி கொண்டிருப்பாயானால் அவர்கள் எந்நாளும் இதையே தன்னுடைய வேலையாக தொடங்கி விடுவார்கள். நீ யார் என்று நீ எப்பொழுதும் போல நடந்து கொண்டு உன்னுடைய பொறுமையை உன் கையில் எடுத்து உனக்கான நாளை இன்று நீ உருவாக்கிக்கொள். என் பிள்ளை, அம்மா சொல்கின்ற விஷயம் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் குழந்தை, இன்று உன்னை இந்த சூழ்ச்சிகளிடமிருந்து காப்பாற்றுகின்றேன். உனக்கு நல்ல நேரத்தை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். சுற்றி இருக்கின்றவர்கள் மத்தியில் உனக்கு ஏற்பட்ட அவப்பெயரை நான் இன்று சரி செய்து கொடுக்கின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளைக்கு மனதிற்கு எது சந்தோஷம் என்பதனை அறிந்து அந்த சந்தோஷத்தை நான் நிச்சயமாக்கி கொடுக்கின்றேன். என் தங்கமே, இந்த விடியலில் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் இருக்கின்றது. நீ செய்யக்கூடிய சில விஷயங்கள் இருக்கின்றது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பெற்றோர்களை நீ எந்நாளும் போற்ற வேண்டும். என் பிள்ளையே, உன் தந்தை செய்கின்ற தியாகம் ஒரு நாளும் மறக்க முடியாத தியாகம். அது உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நீ அனுபவிக்கின்ற அத்தனை வசதி வாய்ப்புகளுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உன்னை பெற்ற அந்த தந்தைக்கு நீ நன்றி செலுத்தக்கூடிய நாளும் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, அம்மா நமக்கு இதையெல்லாம் சொல்கின்றாளே என்று நீ யோசிக்க வேண்டாம். எல்லா நாளும் வாழ்க்கையில் அவர்களை போற்றி வணங்க வேண்டிய நாள்தான். ஆனால் அதற்கென்று சில சிறப்பான நாட்கள் இருக்கும் பொழுது அந்த நாளில் அவர்கள் செய்கின்ற அத்தனை உதவிகளையும் நாம் நினைத்து மனதிற்குள் அவர்களுக்கு நன்றி பாராட்ட வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் உனக்கு நான் சொல்லித்தான் நீ செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. எல்லாமே நீ நன்கு அறிந்த விஷயம்தான். தந்தை என்பவர் தன்னுடைய குணத்தை முழுமையாக வெளிக்காட்டுவது கிடையாது. பாசத்தை உள்ளடக்கி வைத்தும் கோபத்தை மட்டுமே வெளிக்காட்ட தெரிந்தவர். உனக்கு ஒன்று என்றால் அங்கே துடிப்பது முதலில் அவராகத்தான் இருக்கும். ஆனால் எதையும் உனக்கு வெளியில் காட்டாததனால் அவர் பார்க்கும் பொழுது சற்று கரடு முரடாகத்தான் தெரிவார். ஆனால் உண்மை அன்பும் பாசமும் அங்கே பொங்கி வழிவது நிச்சயமாக உனக்கு ஒரு நாள் புரிய வரும். என் பிள்ளையே, இந்த வாக்கினை இன்று கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகள் சிலருக்கு தந்தையினுடைய அன்பு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஏனென்றால் தந்தை என்ற ஒருவர் இல்லாமல் இருக்கலாம். அப்பேற்பட்ட பிள்ளைகள் இன்று எக்காரணம் கொண்டும் வருந்தக்கூடாது. என் தங்கமே, உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்ற இந்த வராகி எப்பொழுதும் அவர்கள் ரூபத்தில் உன்னோடு பேசிக்கொண்டிருப்பேன் என்பதனை மறந்து விடாதே. நான் என்றுமே உனக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை மட்டுமே கொடுக்க நினைக்கின்றேன். அதனால் அவர்கள் இல்லை என்று வருந்தாமல் நம் அம்மா நமக்கு இருக்கின்றாள், அவள் நம் தந்தையாகவும் நம் தாயாகவும் இருந்து நம்மை காத்திடுவாள் என்று நம்பு. என் பிள்ளையே,
நீ நம்புகின்ற இந்த ஒரு வார்த்தைக்காகவாவது இந்த அம்மா உன் வாழ்க்கையில் முழுமையாக நிறைந்து நிற்பாள் என்பதனை நீ மறக்க கூடாது. அம்மாவின் அன்பு என்றும் உன்னை தொடர்ந்து வரும். தாயாக தந்தையாக உன்னை அரவணைக்க என்றென்றும் நான் உன்னோடு தான் பயணிக்கின்றேன் என்பதனை புரிந்து கொள். இருப்பவர்களின் சந்தோஷம், இல்லாதவர்களின் வருத்தம் எல்லாமே இந்த தாயானவள் என்னோடு முடியட்டும். நான் உன் வாழ்க்கையை நிஜமாக்கி கொடுக்கின்றேன். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.